ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் நார்மல் நீடில் நான் தச்சிருக்க ஆரி ஒர்க் டிசைனை பற்றி பார்க்கலாம். இது எக்ஸல் சைஸுக்கு மேலே உள்ளவங்க போடுற மாதிரி நான் இதில் அளவெடுத்து தச்சிருக்கேன். பாருங்க, இந்த டிசைன் ரெடிமேடாக தச்சு விலை கொடுக்குற மாதிரி போட்டது. இதை பாருங்க, நான் பின் கழுத்து ஃபர்ஸ்ட் தச்சு முடிச்சிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த பக்கத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ முன்கழுத்து தச்சிட்டு இருக்கேன். இதனுடைய அளவுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, முன்கழுத்தில் இந்த டிசைன் இப்படியே தொடர்ச்சியாக வர்றது மாதிரி நான் தச்சிருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இதில் 2 லைன் செயின் ஸ்டிச்சு தச்சிருக்கேன் ஜரி த்ரெட்டில். அதுக்கு அடுத்தால பால் செயின் ஒட்டி தச்சிருக்கேன். அடுத்து ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பால் செயின் ஒட்டியிருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்படியே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதில் பால் செயின் ஒட்டியிருக்கேன் இந்த நடுவில். அடுத்தது இதில் இருந்து 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு பால் செயின் ஒட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்தால ஸ்டோன் செயின் ஒட்டினேன். அதுக்கு அடுத்தால பால் செயின் ஒட்டியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டோனை சுற்றி 2 mm சைஸில் பீட்ஸு தச்சிருக்கேன். பாருங்க, இது 2 mm சைஸ் பீட்ஸு. இதுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் நான் செயின் ஸ்டிச் தச்சிருக்கேன். இந்த செயின் ஸ்டிச் தைக்கலைன்னா உள்ளாடி நிறைய கேப் இருந்த மாதிரி தெரியும். அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் செயின் ஸ்டிச் தச்சிருக்கேன். அடுத்தது இதை சுற்றி 3 mm சைஸில் பீட்ஸ் தைக்கலாம். இந்த ப்ளவுஸோட சைஸு பெரிய சைஸ்னாலையும் உள்ளாடி நிறைய ஒர்க் இருக்கிறதுனாலையும் இதை தச்சு முடிக்க 7 ஒர்க்கிங் டே ஆச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.